ஹாய். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம காசாபாஸ் பில்லிங் சாஃப்ட்வேர்ல கிராசரி ஷாப்புக்குள்ள ஃபீச்சர்ஸா பார்க்கலாம். தமிழ் பில்லிங் ஆப்ஷன், ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் பில்லிங் ஆப்ஷன், சப்ளையர் அண்ட் கஸ்டமர் லெட்ஜர் மெயின்டெனன்ஸ், பில் ஹோல்ட், ஸ்டாக் அண்ட் ஜிஎஸ்டி ரிப்போர்ட் எப்படி பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம். சாஃப்ட்வேர் ஓபன் பண்ணதோ டேஷ்போர்ட் ஓபன் ஆகும். இதுல நம்ம டுடே சேல் பார்த்துக்கலாம், பில் கவுண்ட் பார்த்துக்கலாம். அதே மாதிரி எஸ்டர்டே சேல், வீக்லி சேல், மந்த்லி சேல் இது எல்லாமே பார்த்துக்கலாம். இதுல இன்னொரு ஸ்பெசிஃபிக்கான ஒன்று என்னன்னா வீக்லி சேல் அமௌண்ட்டை சார்ட் பேஸ்ல நம்ம பார்த்துக்கலாம். அண்ட் தென் பிஓ சிஸ்டத்தோட ஷார்ட் வெர்ஷன் எல்லாமே இங்கே கொடுத்துருப்போம். நம்ம இதை கிளிக் பண்ணி உள்ள போய்க்கலாம். ஃபர்ஸ்ட் நியூ ப்ராடக்ட் கிரியேஷன் எப்படி பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம். நான் ப்ராடக்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ தமிழ் நேம் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். எம்ஆர்பி 200 கொடுத்துக்கிறேன். பர்ச்சேஸ் ரேட் 180 கொடுத்துக்கிறேன். சேல் ரேட்டு 200 கொடுத்துக்கிறேன். ஹோல்சேல் ரேட் வந்து 190 கொடுத்துக்கிறேன். சம்டைம்ஸ் வந்து கிராசரி ஷாப் வச்சிருப்பாங்க, ஹோல்சேல் பில்லும் போடுவாங்க. ஸோ அதுக்காக இங்க ஹோல்சேல் ஆப்ஷனும் நான் வச்சுக்கிறேன். இப்போ F1 கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். செகண்ட் பில்லிங். நம்ம பில்லிங் செக்ஷன்ல முக்கியமான ஃபீச்சர்ஸ்ல ஒன்று சர்ச் ஆப்ஷன். இப்போ ப்ராடக்ட் ஐட்டம் வந்து நம்ம கிட்ட நிறைய இருக்கும். ஸோ தேடி தேடி பில்லு போட முடியாது. அதுக்காக கீவேர்ட் நம்ம யூஸ் பண்ணாலே ஃபைண்ட் ஆயிடும். இப்போ சுகர்லேயே நிறைய இருக்கு. அதுல நமக்கு என்ன வேணுமோ அது போட்டுக்கலாம். சர்ச் பண்ணி போடுற ஆப்ஷன் ஒன்று இருக்கு. ரெண்டாவது ப்ராடக்ட் கோட் என்டர் பண்ற ஆப்ஷன் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்க ஒரு ப்ராடக்ட் கோட் என்டர் பண்றேன். இப்போ நம்ம கோல்டு வினை இந்த ப்ராடக்ட் கோடோடது டிஸ்கிரிப்ஷன் வந்து கோல்டு வினை இது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். நம்ம குவான்டிட்டி எவ்வளோ வேணுமோ போட்டுட்டு என்ட்ரி கொடுத்துக்கலாம். இது இன்னொரு ஆப்ஷன் என்ன இருக்குன்னா ரீட்டைல் ஹோல்சேல் பில்லை வந்து நம்ம சேம் ஒரே பில்லிங் செஷனை போடலாம். அதாவது பேஜ் அப் பேஜ் ஒன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். இப்போ நான் பேஜ் அப் கொடுக்குறேன். இங்க மேல பாருங்க ஹோல்சேல் பில் ரேட் ஆகுது. இப்போ அகெயின் நான் பேஜ் அப் கொடுக்குறேன், ரீட்டைல் ஆகுது. நம்ம இந்த மாதிரி பேஜ் அப் பேஜ் ஒன் கொடுத்தோம் நம்ம சேஞ்ச் பண்ணி நமக்கு எந்த மாதிரி பில் போடணுமோ போட்டுக்கலாம். பில் நான் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் F2 கொடுத்து கேஷ் சென்டர் போடுறேன். அதாவது இப்போ கஸ்டமரோட டோட்டல் பில் அமௌண்ட் வந்து 685 ருபீஸ் ஆகுது. கஸ்டமர் நமக்கு 1000 ருபீஸ் கேஷா தராங்க. அதுல பில் அமௌண்ட் 685 ருபீஸ் வந்து ரெடியூஸ் ஆகி நம்ம வந்து கஸ்டமருக்கு பேலன்ஸ் 315 ருபீஸ் வந்து தரணும்னு ஷோ ஆகுது. இந்த ஆப்ஷனும் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. தேர்டு நியூ கஸ்டமரை எப்படி நம்ம பில்லிங் செஷன்லேயே கிரியேட் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நம்ம கிட்ட நியூ கஸ்டமர் கிரியேட் பண்ணுமான்னு சொல்லி கேட்குது. நான் எஸ் கொடுத்துக்கிறேன். இப்போ கான்டாக்ட் நம்பர் கொடுத்துக்கலாம். மொபைல் நம்பர் தான் சிஆர்ஆர் நம்பரா வரும். F1 கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். கஸ்டமர் நேம் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ இந்த கஸ்டமருக்கு ஒரு பில்லு போடுறேன். கிரெடிட் வித்யான்னு சொல்லி ஒரு நியூ நேம் கஸ்டமர் வந்து பில்லிங்ல கிரியேட் பண்ணிட்டேன். இந்த பில்லை நான் F7 கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன் கிரெடிட் பில்லா. அகைன் அதே கஸ்டமருக்கு இன்னொரு பில்லு போடுறேன்.
இப்போ இந்த பில்லை கஸ்டமர் பே பண்ணி எடுக்கிற மாதிரி நான் ஒரு பில்லு போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நியூ ஒரு கஸ்டமர் வித்யான்னு சொல்லி கிரியேட் பண்ணோம். அவங்களுக்கு கிரெடிட் பில் ஃபர்ஸ்ட் போட்டோம், 215 ருபீஸ் ஆச்சு. இப்போ ஒரு பில்லு போட்டிருக்கோம் கேஷ் பில், அது 271 ருபீஸ் ஆச்சு. டோட்டலா வித்யான்ற கஸ்டமர் வந்து நமக்கு 486 ருபீஸ் வந்து அவங்க கொடுக்கணும். இந்த மாதிரி நம்ம செட்டில்மெண்ட்ல ஓவரால் வியூ வந்து கஸ்டமருக்கு எவ்வளவு பேலன்ஸ் இருக்குன்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். இதுல கஸ்டமர் வந்து ஒரு 200 கேஷா தராங்க. பேலன்ஸ் 71 கிரெடிட்ல வந்து ஆட் பண்ண சொன்னாலும் நம்ம பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் நம்ம கிட்ட இருக்கு. நான் இப்போ இந்த பில்லை சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ உங்களுக்கு அந்த பில் வியூ நான் ஷோ பண்றேன். இந்த கஸ்டமரோட பில் வியூ டிஸ்கிரிப்ஷன்ல வந்து என்னென்ன வாங்கணுன்ற ஐட்டம்ஸ் எல்லாம் மென்ஷன் ஆயிருக்கும். கேஷ் ஜெனர் அவங்க எவ்வளவு கொடுத்தாங்க, கேஷ் ரிசீவ் எவ்வளவு ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதுல மென்ஷன் பண்ணிக்கலாம். கஸ்டமருக்கு ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு, பில் அமௌண்ட் எவ்வளோ, டோட்டல் பேலன்ஸ் அவங்களுக்கு எவ்வளவு இருந்துச்சு, பெய்ட் அமௌண்ட் அவங்க எவ்வளவு பண்ணாங்க, க்ளோசிங் பேலன்ஸ் எவ்வளவு இருந்துச்சு, இது எல்லாமே நம்ம பில் ஆப்ஷன்ல வச்சுக்கலாம். வேணும்னா ஆப்ஷன் வந்து ஆன் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம் செட்டிங்ஸ்ல. ஜிஎஸ்டி அமௌண்ட் எந்தெந்த ப்ராடக்ட்டுக்கு எவ்வளவு இருக்குன்றதும் டோட்டலா நமக்கு இதுல கிளியரா கொடுத்துருவோம். அதே மாதிரி கியூஆர் கோட இங்க வச்சிருவோம். கஸ்டமர் இந்த கியூஆர் கோட ஸ்கேன் பண்ணா மட்டும் போதும், பேமெண்ட் ஆட்டோமேட்டிக்கா பண்ணிக்கலாம். அடுத்தது பில் ஹோல்ட் எப்படி பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சனின்னு சொல்லி ஒரு கஸ்டமருக்கு பில்லு போடுறேன். இப்போ இந்த கஸ்டமர் திடீர்னு எக்ஸ்ட்ரா என்ன ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த பில்லை ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஹோல்ட் பண்றதுக்கு F4 கொடுக்கணும். F4 கொடுத்து ஹோல்ட் பண்ற ஆப்ஷன் நம்ம கிட்ட இருக்கு. அடுத்த கஸ்டமருக்கு நம்ம பில் போட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஹோல்ட் பண்ணதே கீழே பாருங்க, இங்க பிங்க் கலர்ல கண்ணின்னு சொல்லிட்டு ஷோ ஆகுது. இப்போ நம்ம வேற கஸ்டமர் நான் பில்லு போட்டு காட்டுறேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த கஸ்டமருக்கு நான் பில்லு போட்டு முடிச்சிடுறேன். இப்ப கன்னியன்ற கஸ்டமர் அகைன் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டாங்கன்னா இதை அன்ஹோல்ட் பண்ணிடலாம். அவங்க அகைன் என்ன ப்ராடக்ட் வாங்கிட்டு வந்திருக்காங்களோ அதுக்கு பில்லு போட்டுக்கலாம். இந்த பில்லு சேவ் பண்ணிக்கிறேன். அடுத்து பர்ச்சேஸ் என்ட்ரி எப்படி போடுறதுன்னு சொல்றேன். இப்போ இந்த பில்லை நான் கிரெடிட் பில்லா சேவ் பண்ணிக்கிறேன். இன்கேஸ் வந்து கேஷ் கொடுத்து அவங்க வாங்கினாங்கன்னா இங்க கேஷ் கிளிக் பண்ணி நம்ம பில்லு சேவ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கிரெடிட்டுக்கு தான் வாங்குறோம் மதுன்ற கஸ்டமர் கிட்ட இருந்து. ஸோ இங்கே நான் கிரெடிட் கொடுத்துட்டு நான் F1 கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். இமேஜ் நம்பர் மென்ஷன் பண்ணிக்கிறேன். சேவ் ஆயிடுச்சு. இப்போ அதே கஸ்டமருக்கு நம்ம எப்படி பேமெண்ட் பண்றோம், இது எப்படி அட்ஜஸ்ட் ஆகும்னு சொல்லி பார்க்கலாம். அதுன்ற கஸ்டமருக்கு நம்ம 38,907 ரூபா நம்ம வந்து நம்ம சைட்ல இருந்து கொடுக்க வேண்டியது இருக்கு. இதுல கஸ்டமருக்கு ஒரு 10,000 மட்டும் பே பண்றோம். அதை என்ட்ரி பண்றேன். இப்போ F1 கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். இப்போ பேமெண்ட் என்ட்ரி சேவ் ஆயிடுச்சு. இப்போ நான் அகைன் மேல வச்சீங்கன்னா இப்போ ப்ரீவியஸா கஸ்டமருக்கு வந்து 38,000 நம்ம சேர்ந்து கொடுக்க வேண்டியதா இருந்துச்சு. இப்போ அது 28,000
சேஞ்ச் ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம 10,000 பே பண்ணியிருக்கோம். ஸோ அது ரெடியூஸ் ஆயிரும். அதே மாதிரி கஸ்டமர் ரிசிப்ட். ஸோ கஸ்டமர் ரிசிப்ட்ல வித்யான்ற நேம் என்டர் பண்ணிக்கிறேன். அவங்க நமக்கு பேலன்ஸ் 286 rupees தர வேண்டியது இருக்கு. அவங்க கொடுத்தாங்கன்னா நம்ம இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிக்கலாம். இப்போ F1 கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் ஆயிடுச்சு. இப்போ இந்த வித்யான்ற கஸ்டமர்கிட்ட வச்சா பேலன்ஸ் 0 தான் கட்டும். ஏன்னா அவங்க ஃபுல் பேமெண்ட் நமக்கு பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி என்ட்ரியை நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். அடுத்த டாபிக் கேஷ் வவுச்சர். அதாவது ரெகுலரா கஸ்டமர் கல்லாப்பட்டியில இருந்து எடுத்து கொடுக்குற காசை எப்படி வவுச்சர்ல மெயின்டைன் பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம். டிரான்சாக்ஷன் போயிட்டு இதுல கஸ்டமர் வவுச்சர் சொல்லியிருக்கோம், அதை ஓபன் பண்ணிக்கலாம். இதுல நம்ம என்ட்ரி பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதுல என்ன செலவு பண்றோமோ அதை நோட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஃபோன் பில் கோடு 500, நாரிஷன் வேணா மென்ஷன் பண்ணிக்கலாம். அதாவது ரெண்ட்டுக்கு ஒரு 7,500. தென் அதர் எக்ஸ்பென்சஸ் ஒரு 500 டைப் பண்ணிக்கிறேன். பண்ணிட்டு டோட்டலா 8,500 வருது. இதை நான் F1 கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி டெய்லி எக்ஸ்பென்சஸ் எல்லாம் நம்ம கேஷ் வவுச்சர்ல ஈஸியா என்ட்ரி பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்தது யூசர் ரைட்ஸ். யூட்டில்ஸ் போயிட்டு யூசர் மாஸ்டர் போயிட்டு பில்லிங் கிளிக் பண்ணிட்டு இப்போ யூசர் ரைட்ஸ் நம்ம இங்க கொடுத்துக்கலாம். எந்தெந்த ஆப்ஷன்ஸ்லாம் அவங்களுக்கு கொடுக்கணுமோ அதை ஆன் பண்ணி நம்ம அவங்களுக்கு செட் பண்ணி கொடுத்துடலாம். இப்போ நான் லாக் அவுட் பண்ணி லாகின் பண்ணி காட்டுறேன். பாஸ்வேர்ட் போட்டு என்டர் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ப்ராடக்ட், பர்ச்சேஸ், கஸ்டமர் இந்த மாதிரி எந்த ஆப்ஷனும் அவங்களால செக் பண்ணிக்க முடியாது. ஒன்லி பில்லிங் ஆப்ஷன் மட்டும் தான் உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த யூசர் ரைட்ஸ்ல அவங்க பில்லிங் ஆப்ஷன் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். அகைன் லாக் அவுட் பண்ணிக்கிறேன். இப்போ அட்மின் ஐடி ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ லாக் அவுட் கொடுத்து அகைன் லாகின் பண்றப்போ நமக்கு இங்க ரீஆர்டர் குவாலிட்டின்னு சொல்லிட்டு ஒரு பாப்பப் ஓப்பன் ஆகுது பாருங்க கீழே. இது என்னன்னா கஸ்டமருக்கு வந்து நம்ம சப்ளையர்கிட்ட இருந்து ப்ராடக்ட் வாங்கியிருப்போம். வாங்கும் போதே நம்ம பர்ச்சேஸ் என்ட்ரியில வந்து நம்ம மென்ஷன் பண்ணி வச்சிருவோம். ரீஆர்டர் வந்து மினிமம் வேல்யூ இருக்கணும், பட் ஆனால் ஸ்டாக் இவ்வளவுதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சுட்டோம்னா கீழே நமக்கு இங்க பாப்பப் வந்துடும். அதாவது இந்த ப்ராடக்ட் குவான்டிட்டி வந்து கம்மியா இருக்கு, அகைன் ரீஆர்டர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நமக்கு சின்ன சஜஷன் மாதிரி இந்த பாக்ஸ் கொடுக்கும். இந்த ஆப்ஷனும் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. அடுத்ததா சேல் ரிப்போர்ட் எப்படி பார்க்கறதுன்னு சொல்லி பார்க்கலாம். சேல் மாஸ்டர்ல சேல் ரிப்போர்ட் பார்ட் 1 பாத்தீங்கன்னா சேல் அமௌண்ட் ரிப்போர்ட் பார்த்துக்கலாம், சேல் பில் வைஸ் டீடைல்ஸா பார்த்துக்கலாம், கன்சாலிடேஷன் ரிப்போர்ட் பார்த்துக்கலாம், ஐட்டம் வைஸ் பார்க்கலாம், டெய்லி வைஸ் பார்த்துக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கிளிக் பண்ணி நம்ம இங்க வியூ கொடுத்தோம்னா ரிப்போர்ட் வந்துடும். அடுத்து
ஜிஎஸ்டி ரிப்போர்ட் எப்படி பார்க்கலாம்னு சொல்லி பார்க்கலாம். அக்கௌண்ட் மாஸ்டர்ல ஜிஎஸ்டி ரிப்போர்ட் எக்ஸல் கொடுத்தீங்கன்னா இங்க ஜேசன் ஃபார்மட் இருக்கும். ஸோ நீங்க நம்ம அப்லோட் பண்ணி உங்களுக்கு வியூ கொடுத்து பார்த்துக்கலாம். தேங்க்யூ.